அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஈஸியான முறையில் சவுத் இண்டியன் டைப்பில் தக்காளியே இல்லாமல் ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் தாபா ஸ்டைலில். ஸோ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. நல்லா சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி நான்வெஜ்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் தக்காளியே போட வேணாங்க, ரொம்ப ஈஸியாக. தண்ணியும் ஊற்றக்கூடாது, தக்காளியும் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோக்கு ஏற்ற மாதிரி போட்டுரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா ரொம்பவும் போட்டாலும் நல்லா இருக்காது. நான்வெஜ்ன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் தான் அந்த ஸ்மெல்லு வராது. நான்வெஜ் ஸ்மெல்லு இல்லாமல் நல்லா ஃப்ரை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு போட்டு வதங்கிடுச்சு. நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நம்ம இது வதக்குறது என்னென்னா தண்ணியே ஊற்றக்கூடாதுன்றதுனால மூடி வேக வைக்கும்போது அந்த மூடியில் இருக்க தண்ணியே அதில் விழும். ஸோ அதுவே போதுமானது. நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறதுனால வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இந்த மூடியில் இருக்கிற தண்ணி நம்ம திறக்கும் போது தண்ணி வந்துடுமா, அதிலே விட்டுருங்க. நம்ம தனியாக தண்ணி ஊற்றின அப்படியே சப்போஸ் தீஞ்ச மாதிரி இருந்ததுன்னா சும்மா இப்படி தெளிக்கலாம். தெளித்து ஒன்றா செய்யலாம். ஓரளவுக்கு வெந்திருக்கு சிக்கன், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கனமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. ஆனால் இது நம்ம தண்ணியே ஊற்றாமல் செய்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டாலும் போடலாம், இல்லை வெறும் சில்லி பவுடர் இருந்தாலும் போடலாம். போட்டுட்டு வதக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. என்ன பியூட்டினா தக்காளி போட்டால் இப்போ சிக்கன்லேயே வர தண்ணி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியில் வெந்திருக்கு. தக்காளியே நான் போடலை. தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் இல்லையா, அதில் நல்லா வேகும். பாருங்கள், நான் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போடும்போதே உப்பு போட்டிருக்கணும், மறந்துட்டேன். அதனால் இப்போ போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா சிக்கன் வெந்திருக்கு. அதோட தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். நான்லாம் கடையில் வாங்கினது தாங்க, வீட்டிலலாம் தனியெல்லாம் அரைச்சி வைக்கல. ஸோ கடையில் வாங்கினதான் போட்டிருக்கேன். சீரகத்தூள் வீட்டில் அரைச்சிருவேன். கரம் மசாலா தூள்லாம் நான் கடையில் வாங்குறது தான். ஸோ நல்லா இது பண்ணுங்க, அடி பிடிக்காத மாதிரி. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அதாவது தண்ணி மீன்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி, அப்படி தெளிக்கிற மாதிரி, அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஸோ நம்ம அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே தான் வேகணும். அப்புறம் நம்ம ஆவியில் வருது இல்லையா அந்த தட்டில், ஸோ அந்த மூடியில் இருக்க இதிலே தான் வேகணும். ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருக்கனால கொஞ்சம் தெளிச்சிருக்கேன். நல்லா வதக்கணும். இது இப்படி வதக்கிட்டே இருந்தாலே பார்க்கவே நல்லாயிருக்கு. சிம்பிளான சிக்கன் ஃப்ரைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, டக்குன்னு வீட்டில் எப்படியும் ஃப்ரீசரில் நம்ம தான் போட்டு எப்போயுமே ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடையாது, நம்மக்கிட்ட தான் ஃப்ரீசரில் இருக்கும். இதை எடுத்து எல்லாத்தையும் அரைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. மிக்ஸி எடு, அதை எடு, இதெல்லாம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். ஸோ அரைக்காமல் ஈஸியாக தக்காளியும் வெட்டாமல் வெங்காயத்தை மட்டுமே வச்சு பண்ணிவிட்டு ஒரு சைடிஷை கொடுத்துடலாம்.
ஒரு சாம்பார், சிம்பிள் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரோ இல்லை ரசமோ வச்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். நல்லா கிண்டி விடுங்க, தீயாத மாதிரி. நல்லா நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனும் வெந்துடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, சிக்கன் வெந்துதா இல்லையான்னு சும்மா கொஞ்சம் பிசைஞ்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒரு நம்ம சமைக்கிறவங்களுக்கு வெந்துடுச்சா இல்லையான்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற சைடிஷ்ஷுங்க இது. ரொம்ப ஈஸியாக. சிக்கன் வேகிற நேரம் தான் நம்ம வெயிட் பண்ணணும், மற்றபடி இதுக்கு வேலையே கிடையாது. ஸோ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அதோட பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். பார்க்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. தாபா ஸ்டைலில் ஹோட்டலில் இப்படி தான் ப்ளைட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது அப்படியே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும். பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு கையை வச்சு எடுக்கும், நம்ம எடுக்கக்கூடாதுன்னு வேறு தட்டுவோம் அதை. ஸோ நல்லா பாருங்கள், அந்த ரோஸ்ட்டு பார்க்கவே நல்லா இருக்குது. தக்காளிலாம் போடாமல் அது இதுன்னு எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளான முறையில் சவுத் இண்டியன் சிக்கன் ஃப்ரை. அதோட கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுக்காக லெமன் ரொம்ப போட்டுறாதீங்க. ஜூஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக இருந்தால் பார்த்து போடுங்க. ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்ருக்கேன். தக்காளி போடாதனால இந்த புளிப்பு நல்லாயிருக்கும். ஸோ உப்பு எல்லாம் நீங்கள் உங்கள் பதத்துக்கு பார்த்துக்கோங்க. காரம், சில பேர் காரம் நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாங்களை போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு தோராயமாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, சிக்கன் ஃப்ரை. சூப்பரான சிக்கன் ஃப்ரை. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கே சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கும்போது ரசம் வச்சோமா, மழைகளெல்லாம் வருது, ரசம் வச்சோமா, ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணோமா, சுட சுட சாப்பிட்டோமான்னு இருக்கணும். ஈஸியான நான்வெஜ் டிஷ்ஷு. ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நல்லா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ தான் நான் கொஞ்சம் ஒழுங்காக வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் பார்த்துட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், பிளேட்டில் அடுக்கும்போதே அப்படியே சர்வ் பண்ணும்போதே. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.